பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலும் ஆண்டுடைய சம்பத்திலே நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் படைத்த தேவன், ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கும் வல்லமையுள்ளவர். இந்த நேரத்தில் சொல்லுங்கள், இயேசுவே நீர் எங்களை உண்டாக்கின தெய்வன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்தவர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கண்மலையே மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். உங்கள் வீடுகளிலே நல்ல சத்தத்தை வைத்து இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. இயேசு ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளிலிருந்தும் நீர் எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, எங்களை ஆண்டவரே ஆதரித்து வருவதற்காக நன்றி. உம்முடைய கரம் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலனுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாங்கி வருகிற உம்முடைய தயவுக்காக, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. என் நீதியின் வலக்கரத்தினாலே உங்களை தாங்குவேன் என்று சொன்னீரே. உம்முடைய நீதியின் வலக்கரத்தினாலே எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் நீர் அப்புறப்படுத்துவதற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குறைவையும் நிறைவாக்குவதற்காக நன்றி. உம்முடைய கல்வாரி திரு இரத்தத்துக்காக நன்றி அப்பா. நீ சிந்தின இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தம் எங்களை சுத்திகரிப்பதற்காக நன்றி. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியானவரே மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை தரும் தூய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் அசைவாடுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம், எல்லாம் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கனத்துக்குரியவரே, மகிமைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயமாகிய சரீரத்துக்குள்ளே வாசமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்தும் கண்மலையே நன்றி, ஹல்லேலூயா. சகாயம் செய்யும் கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி. உம்முடைய பலனை எங்களுக்கு தருவதற்காக நன்றி. பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அவருடைய முகத்தை உண்மையிலே பிரகாசிக்க பண்ணி கர்த்தர் கிருபையாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம், கிருபையாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருபோதும்
கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மாலை மேல் நிறுத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மாலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரங்களை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நல்ல ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற இருதயத்தை நமக்கு தருவாராக. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், மான்கள் நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கர்த்தரை வாஞ்சிக்கிறது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அப்பா, எங்களுடைய ஆத்துமாவை வாஞ்சிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவை விட்டு பிரிக்கிற எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில வேண்டாதபடி, உலகமோ உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே எந்த ஒரு காரியங்களோ பாவங்களோ அசுத்தங்களோ எதுவும் எங்களை ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதபடி இன்னும் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை இழுத்துக்கொள்ளும். உன் பின்னே நாங்கள் ஓடி வருவோம். சொல்லுங்கள், என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உன் பின்னே ஓடி வருவோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, பாவத்தடைகள், சாபங்கள், உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா விதமான சத்துருவின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறோம். சிந்தையில் இருக்கிற அந்த போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆத்மாவை எப்படியாவது பிடித்து கொண்டு போக நினைக்கிற அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை ஆண்டு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஹல்லேலூயா யாவையும் செய்து முடிப்பார். ஒருபோதும் சத்துருவின் கையிலே உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். சொல்லுங்கள், இயேசுவே நான் உமக்கு சொந்தம். சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. உமக்கு சொந்தம். நான் உமக்குரியவன் ஆண்டவரே. நீர் என்னுடைய நேசர். அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடையதெல்லாம் உமக்குரியது ஆண்டவரே. உமக்குரியது ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் எஜமானனே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் கையிலிருந்து எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி. பாவத்திலிருந்து ரட்சித்ததுக்காக நன்றி. எங்களை பின்தொடர்ந்து வருகிற பொல்லாத ஆவிகளின் வல்லமையிலிருந்து எங்களை ரட்சிப்பதற்காக நன்றி. இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை வருவதற்காக நன்றி. குடும்பத்திலே விடுதலை வருவதாக, குடும்பத்திலே சமாதானம் வருவதாக, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமும் அறிவும் புத்தியும் வருவதாக, விவேகம் வருவதாக, பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே அவளுக்குள் ஒரு தைரியம் வருவதாக, திட்டமனம் வருவதாக. அசுத்த ஆவினால் வந்த அந்த போராட்டங்கள் விலகட்டும். அந்த வியாதியின் ஆண்டவரே போராட்டங்கள், மரணத்தின் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. இரத்தத்தாலே ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ,
பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களில் கீச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார், காட்டு மரங்களில் கீச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, மனவாளியே வா என்பாரே, நானும் செல்வேனே அந்நேரமே, மனவாளியே வா என்பாரே, நானும் செல்வேனே அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம், ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம், ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே, சுத்த பிரகாச ஆடையோடே நாம் பறந்திடுவோம் மேகத்தில்,
சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் வேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ. நம்முடைய கரங்களை வைத்து இயேசுவே நீ எவ்வளவு சிறந்தவராய் இருக்கிறீர், எல்லாவற்றிலும் மேலானவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். என் நேசர் அவர் என்னுடையவர். சொல்லுங்க, நேசர் என்னுடையவர், அவர் மார்பிலே நான் சாய்ந்திடுவேன். அவர் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்களுக்கு நேசமானவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாக இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மைமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் இனிமையான ஒரு தேவன், வல்லமையுள்ள தேவன், எங்களை நேசிக்கிற ஒரு தேவன், எங்களுக்காக துணை நிற்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஓ ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரை கிருபை எங்களை நிரப்புவதாக. அப்படி வல்லமையுள்ள கரம் எங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பயத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் அப்பா பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பான தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நித்திய நித்தியமாய் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற எங்கள் தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அன்போடு விசாரிக்கும் தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொந்த குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக தந்து அன்பு கூர்ந்தவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையாய் எங்களை தெரிந்து கொண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரக்கத்தின் பிதாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபையும் இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் குமாரின் ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தினவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் உதவி செய்த எபனேசரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்கிற தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து புது கிருபை தருபவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
நித்திய ஆளுகை உடையவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக அல்லேலூயா எல்லாவற்றையும் செய்து முடிப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொண்ட பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுதும் வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசித்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவரோடு கூட இருக்கவும், அவர்கள் பிரசங்கம் பண்ணவும், வியாதிகளை குணமாக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆனால் சீஷர்களோ, அவர்கள் பின்னாட்களிலே இயேசு சிலுவிலே அறையப்படும் பொழுது அவர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். அதிலும் பேதுரு அவன் இயேசுவை மறுதலித்து தூரமாய் போனதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவளை மறுபடியும் சந்திக்க வருகிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? பேதுரு அவனை ஆண்டவர் மனுஷனை பிடிக்கும்படி ஆண்டவர் அழைத்தார். என் பின்னை வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் சொன்னார். ஆனால் இவர்கள் மறுபடியுமாக விட்ட தொழிலை மறுபடியுமாக செய்யும்படி புறப்பட்டு போனார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சீமோன் பேதுரு மற்றவரை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகுல ஏறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு பின்மாற்றம் அநேகருக்குள்ளேயும் அது தொற்றிக்கொள்கிறது. நாம் எப்பொழுதுமே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசுவை நாம் பின்பற்றும் பொழுது எப்பொழுதும் நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நாடுகிறேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் நாம் எடுத்த காலை பின் வைக்காதபடி கலப்பையிலே கை வைத்துவிட்டு பின்னிட்டு திரும்புகிறவன் அவருக்கு பாத்திரனாக இருக்க முடியாது. எனவே ஆண்டவராய் இயேசுவை நாம் பின்பற்றுவதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பேதுருவை ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறவனாக அழைத்தார். ஆனால் மறுபடியும் அவன் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி போனான். எல்லாரும் அவனோடு கூட புறப்பட்டு போனார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போகும் பொழுது நாம் பெரிய சாதனை படுத்தி விடலாம் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவராக இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். எனவே இந்த நாட்களே ஏன் தோல்வி எங்கள் வாழ்க்கையில் வருகிறது? நாம் எடுக்கிற சில விதமான டிசிஷன்ஸ், சில விதமான காரியங்கள் நாம் சுயத்தின்படி, நம்முடைய ஏழாமின்படி ஒருவேளை பேதுரு நினைத்திருக்கலாம், நான் மறுபடியும் கர்த்தரிடத்தில் போவேன் என்றால் என்னை ஏற்றுக்கொள்வாரோ? நான் அவரை மறுதலித்து விட்டேன். எனவே அவன் மிகவும் மனம் உடைந்தவனாக, சோர்ந்து போனவனாக அவன் தூரமாக இயேசு விட்டு போக பார்த்தான். எனவேதான் அவன் இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறான். நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது அவனோடு கூட இருந்த எல்லா சீஷர்களும் நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி போய் அந்த ராத்திரியில் ஒன்று கூட பிடிக்கவில்லை. ஒரு மீனை கூட அவங்களால பிடிக்க முடியவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை விட்டு தூரமாய் போக போக நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. இளைய குமாரனை பார்க்கும் பொழுது தகப்பனை விட்டு தூரமாய் போனதினாலே அவன் ஆஸ்தி முழுவதையும் அவன் அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் குறைவுபட தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து
பன்றிக்கு கொடுக்கிற அந்த உணவை கூட யாரும் அவனுக்கு கொடுக்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் தான் சகலத்தையும் படைத்தவர், வானத்துக்கும் பூமிக்கும் எஜமானாக இருக்கிறார். பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஆபிரகாம் சொன்னது போல நான் வழிபடும் கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் வழிபடும் கர்த்தர். அந்த கர்த்தர் அவர் எப்படி அந்த ஊழியக்காரன் சாட்சி கொடுக்கிறார், என் எஜமானை அவர் மிகவும் அவர் சீமானாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவரை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆபிரகாமை எல்லா காலத்திலும் ஆசீர்வதித்தார். அதே கர்த்தராகிய இயேசுதான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் அவர் இல்லாமல் ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்ல. அவர் நமக்குள்ளே வரும்பொழுது சமாதானம் வருகிறது, பாவ மன்னிப்பு நமக்குள்ளே வருகிறது, விடுதலை வருகிறது. எனவே தான் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அவர் இல்லாமல் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி மீன் பிடிச்சாது படைச்சிக்குவோம் என்று சொல்லி ஒரு முறை மீன் பிடிக்கும் பொழுது 2 படகு அமிலத்தக்கதாக மீன் கிடச்சிச்சு. நல்ல சான்ஸை விட்டுட்டோம். அதை விற்றான் பெரிய ஐஸ்வர்யனாக மாறி இருக்கலாம். இப்படி வந்து அங்கே கடைசி எங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்வி அடைந்து அவருடைய முகத்தை கூட பார்க்க எனக்கு முடியவில்லை என்று சொல்லி பேதுரு போனிருந்தாலும் விடிய காலம் போன பொழுது இயேசு கரையிலே நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இரவு நாட்கள் இருக்கதான் செய்யும். சில விதமான அந்த இரவு என்று சொல்லும் பொழுது ஒரு சோதனையின் நாட்கள். ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல தெரியும், நம்மை விட்டு தூரமாய் போனது போல தெரியும். அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், இனி எப்படி இயேசுவின் முகத்தை பார்ப்பேன், அவரை சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அல்லவா நான் செய்தேன், எப்படி அவர் முகத்தை நான் மொழிப்பது. சிலர் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, எப்படி பாஸ்டர் வர முடியும், நான் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டேன், இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நான் இவ்வளவு பாவம் செய்கிறேன், நான் பாருங்க இப்படி குடிச்சிட்டு இருக்கிறேன், இப்படி என் வாழ்க்கை இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்கள் எப்பேற்பட்ட பின்மாற்றக்காரராக இருந்தாலும், எப்படிப்பட்ட வாதமான தூரமாய் கிறிஸ்து விட்டு போனாலும், நீங்கள் மறுபடியுமாக அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா பார்க்கிறோம், ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ராத்திரி அனுபவங்கள் இருக்கதான் செய்யும். ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றும் வாய்க்காது, வேலை கிடைக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, தூக்கம் வரல அன்னைக்கு தூங்க முடியாதபடி வேதனைப்படுகிறார்கள். இந்த ராத்திரியின் அனுபவங்கள் அன்னைக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு விடிய காலம் இருக்கிறது. அந்த விடிய காலத்திலே இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையிலே நின்றார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு அவர் உங்களுக்கு ஒரு விடிய காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சூரியன் உதயமானது பொழுது அங்கே பெண்ணியலை யாக்கோபு கடந்து போனது போல இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு சூரியன் உதயமாகும், உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த ராத்திரி எப்படி தான் கழிக்கப் போகிறேன் தெரியவில்லை, இந்த வியாதியின் மத்தியிலே எப்படி தான் நான் கடந்து போக போகிறேன் தெரியவில்லை, இந்த சோதனை எப்படி தான் தாங்க போகிறேன் என்று சொல்ல வேண்டாம். விடிய காலத்திலே அங்கே இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவரை நோக்கி கேட்டார், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். இன்னைக்கு கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் போகும் பொழுது, பின்மாற்றத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் தான் இருக்கிறது. நாம் மற்றவருக்கும் பிரோஜனமாக இருக்க மாட்டோம், நமக்கும் பிரோஜனமாக இருக்க மாட்டோம். அங்கே கேட்கும் பொழுது ஒன்றுமில்லை என்ற வார்த்தை வருகிறது. எவ்வளோ வேதனை பாருங்கள், ஒன்றுமில்லை என்ற வார்த்தை. அப்பொழுது ஆண்டவராய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் படவுக்கு வலது புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். உங்களோட கூட இருக்கிற இயேசு, இப்போ உங்களுக்கு எதிர்பட்டு வருகிற இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒன்றுமில்லை நீங்கள் சொல்லலாம், ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். அந்த வார்த்தையின்படியே அவர்கள் வலையை போட்ட பொழுது திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 153 பெரிய மீன்கள் அகப்பட்டது. அதுக்கப்புறம் தான் புரிகிறது, சீஷன் பேதுருவை பார்த்து அங்கே கர்த்தர் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய கர்த்தர் அவர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும்
அந்த விடிய காலத்தில் நிற்கிற இயேசு கிறிஸ்து அவர் அற்புதர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரயாசப்பட்டு முன்னு செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பு பாருங்கள், இவர்கள் இயேசுவை விட்டு தூரமாய் போனாலும் அவர் அவளை தேடி வந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் மறந்து தூரமாய் சிலர் போயிருந்தாலும் உங்களை அவர் தேடி வருகிறவர். உங்களை தேடி மறுபடியுமாய் வந்து நீ இடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டு உங்களை மறுபடியும் புதுப்பித்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அவர் அற்புதங்களை உங்களுக்கு செய்கிறவர். அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு காரியம் வாய்க்கும். இதுவரைக்கும் வாய்க்கவில்லை, ஆனால் கர்த்தர் இந்த காலை நேரத்திலே அதை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே ராத்திரி அனுபவங்கள்லாம் மாறும். உங்களுக்கு ஒரு விடிய காலம் வரும் என்பதிலே நம்பிக்கையாக இருங்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும். அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் கர்த்தர் என்று மைமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் அநேக சோதனையின் நாட்கள் இருக்கிறது, வேதனையின் நாட்கள். ராத்திரியை போல அது இருக்கிறது, இரவை போல இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு விடிய காலத்தை வைத்திருக்கிறேன், ஒரு சூரிய உதயத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு மறுபடியுமாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். இயேசு மறுபடியுமாய் உங்களை இழுத்து கொள்ளுகிறவர், தம்மோடு அணைத்து கொள்ளுகிறவர். உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஒரு நாள் அதிசயங்களை பார்த்தார்கள். 2 படகு அமிழத்தக்கதாக அந்த மீன்கள் நிரப்பப்பட்டது. அதே அதிசயத்தை மறுபடியும் கர்த்தர் செய்தாரே. இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு அதிசயங்களை செய்வது மாத்திரமல்ல, அவரோடு கூட உங்களை வைத்துக்கொண்டு அவருடைய ஊழியத்தை உங்களுக்கு தந்து மறுபடியும் அந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை நீ செய்வீராக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்வில் இருக்கிற ராத்திரி அனுபவங்கள் மாறுவதாக, சோதனை அனுபவங்கள் மாறுவதாக. ஒன்றுமே அகப்படவில்லை, ஒன்றும் வாய்க்கவில்லை என்று சொல்லி தோல்வி அடைந்த வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதாய் மாற்றும்படி ஒரு விடிய காலத்தின் அனுபவம் கிடைப்பதாக. விடிய காலத்திலே இயேசு நின்றது போல இன்றைக்கு விடிய காலத்திலே உம்மை அவர்கள் முகமுகமாய் தரிசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்தை அவர்கள் பார்க்கட்டும். உம்முடைய வார்த்தை அவளுக்கு நேராய் வரட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆண்டவரே நிறைவு வரட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், வெற்றி அடையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை பார்த்து அனைவருக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணும்படியாக, சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பயன்பெற்றது போல உங்கள் நண்பர்களும் அநேகர் பயன்பெறட்டும். God bless you. Praise the Lord.